நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி 766வது பகுதியாக போய் தரிசனம் பார்த்த ஆலயங்களை பற்றி போடுற என்னோடய யூடியூப் சேனலில் போய் பார்க்க போகிறது ஒரு சிவாலயம். இந்த இடம் திருநெல்வேலிக்கு போயிருந்தபோது பார்க்க கிடச்ச ஒரு பாக்கியம் கிடச்ச ஒரு கோவில் தான் இது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன்னா, திருநெல்வேலியிலேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் தூரம் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஊர் பேர் கிருஷ்ணாபுரம். இந்த கிருஷ்ணாபுரம்ங்கிறத நான் முதல்ல படித்த போது, இப்போ இல்லை, ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கிருஷ்ணாபுரம்ங்கிறத பற்றி பார்த்தபோது அங்கே இருந்து வெங்கடாஜலபதி கோவில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள், அதை பற்றிலாம் தான் நான் வாசிச்சிருந்திருக்கேன். அதனால் கிருஷ்ணாபுரம்னு ஒன்று வெங்கடாஜலபதி கோவில் மட்டும்தான் எனக்கு இருக்குதுன்னு நினச்சிட்டு அங்கே போனேன். போகிற வழியில் தான் சிவசிவாங்கிற வசனம் அந்த சவுத்துலெல்லாம் எழுதியிருந்து, நம சிவாய சிவசிவான்ட்டு. அப்போது என்னடா அது பெருமாள் கோயிலாக இருக்கே, இங்கே சிவசிவா எழுதியிருக்கேன்னு நினச்சிட்டு அப்போ இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு பெருமாள் கோயிலை முதல்ல போய் தரிசனம் பார்த்தோம். அதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வாழ்நாளில் போய் பார்க்க வேண்டிய கலை பொக்கிஷம் நிறைஞ்ச ஒரு கோவில் தான் அந்த கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கோவில். அப்போது அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தான் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை, அங்கே ஒரு சிவாலயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சினேன். அந்த ஈஸ்வரனோட பேர் ஈசனோட பேர் கிருஷ்ண ஈஸ்வரமுடையார் அப்படின்ட்டும், அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன். இப்போ இந்த ஊரை பற்றி கொஞ்சம் முதல்ல தெரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறமா இந்த கோவிலை பற்றின விவரங்களையும் தெரிஞ்சுட்டு படித்த விவரங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். குமாரகிருஷ்ணப்ப நாயக்கர்னு ஒருத்தர் இருந்திருக்கார். இவர் யாருன்னு கேட்டல்னாக்கா, மதுரை ஆண்ட நாயக்கர் ராஜாக்களில் ஒரு ராஜா, முதல் ராஜா விஸ்வநாதன் இருந்தாராம். அவரோட பிள்ளை தான் இந்த குமாரகிருஷ்ணப்ப நாயக்கர். இவர் பாளையங்கோட்டையிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் ஒரு புது ஊரை தன்னோட பேரில் இருக்கட்டும் சொல்லி ஆரம்பித்த ஊர் தான் இந்த கிருஷ்ணாபுரம்ங்கிற ஊர் அப்படின்னும், இவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள்லாம் செஞ்சுருக்கார், உதவி இருக்காருங்கிறது அவரை அதை பற்றின ஒரு குறிப்பு திருப்பணி மாலை அப்படிங்கிற நூலில் ரொம்ப விபரமாக கொடுத்துருக்கான். அதில் இவரோட பேர் கிருஷ்ண வீரப்ப நாயக்கர் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற விஷயம். இந்த கிருஷ்ண ஈஸ்வரமுடையார் கோவிலை பற்றி வலைப்பூலெல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. தலவரலாறு புஸ்தகங்கள்ங்கிறதும் எங்கேயும் கிடைக்கல. அதனால் இந்த கோவிலில் பணியாற்றி கொண்டு இருக்கிற சங்கருங்கிற சிவாச்சாரியார், அவரையே கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லி அவரை அலைபேசியில் அழைச்சி பேசினேன். அவரோட அலைபேசி எண்ணையும் நான் உங்களுக்கு தரேன். யாருக்கு தேவையோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போய் கோவிலில் பூஜைகளை வேண்டிக்கலாம், உங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம். அவர் சொன்னார், ஒரு 20-25 வருஷமாக தான் அவர் இந்த கோவிலில் பணியாற்றின்னு இருக்கார். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாமோ இருந்திருக்கா. கோவிலை பற்றின விவரங்கள் பெருசாக தெரியாது. ஆனால் 2022-23 சமயத்தில் குமுதம் பத்திரிகையில் இந்த கோவிலை பற்றி எல்லாத்தையும் ஒரு கட்டுரையாக போட்டிருந்தா, அதை வேணால் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி தரேன், நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எனக்கு உதவி செஞ்சது திரு சங்கர் சிவாச்சாரியார், இந்த கோவிலில் இருக்கிறவர் தான். அதுக்கப்புறமாவும் நான் இன்னும் கொஞ்சம் அவர் மூலியமாக தெரிஞ்சின்றது, இந்த ஊரில் மொத்தம் 8 குளம் இருந்ததான் இந்த கோவிலை சுற்றி, இந்த கோவில் பகுதியிலேயே. ஆனால் இன்றைக்கி கோவிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு குளம்தான் இருக்குது அப்படிங்கிறதும். இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, சுவாமியோட கோஷ்டத்தில் சாதாரணமாக நம்ம பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, பிரம்மன் அப்படி தான் நம்ம பார்ப்போம்.
சில இடத்துல லிங்கோத்பவருக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் இருந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோவிலில் கோஷ்டத்தில் வித்தியாசமாக நரசிம்ம சுவாமி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயமாக இருக்குது. இங்கே சண்டிகேஸ்வரரும் இருக்கிற இடத்துல இருக்கார். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தேன்னாக்கா வில்வம் அரசம் வேம்பு சேர்ந்து இருக்குது. இதுக்கும் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா இந்த மரம் 100 வருஷ பழமையானது அப்படிங்கிறதும். நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வெளியில் போகலான்னு சொல்லி பிரதர்ஷனர் வெளியில் 2 உள்ளுக்கு ஒரு பிரகாரம் இருக்குது, வெளியில் ஒரு பிரகாரம் இருக்குது. அந்த 2வது பிரகாரம் சுற்றி வந்துட்டு வெளியில் போகலான்னு வரும்போது அவர் சங்கர் சிவாச்சாரியார் ஓடி மாமி இது 100 வருஷத்துக்கு மேலே பழமையான ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காமிச்சிட்டு திருப்பி உள்ளே போனார். அந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே நாகர்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. பக்கத்தில் ஒரு தீர்த்த கிணறும் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலுக்கு வெளிப்பக்கத்தில் அந்த 2வது பிரகாரத்தை சுற்றி வர பெரிய மதில் சுவர் கட்டியிருக்கு, கோட்டைக்குள்ளே நுழையிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கோவிலை பற்றின விஷயத்தை நம்ம சொல்லலாம். இந்த கோவிலுக்கு வாசல் தெற்கு பார்த்த வாசல். தெற்கு பார்த்த வாசல் இருந்த கோவில்களே பரிகாரத்துக்கும் இந்த பிராய்ச்சித்தங்களுக்கும் ரொம்ப சிறப்பானதுங்கிறது நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இது நாயக்கர் காலத்து கட்டிடக்கலையில் இருந்தாலும் இங்கே கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முக மண்டபம்னு கட்டியிருக்கா. இதில் உள்ளே நுழைஞ்ச உடனே வெளிப்பிரகாரம் இருக்குது. வெளிப்பிரகாரத்துக்கு இல்லாமல் நம்ம உள்ளே போனோம்னா அந்த முக மண்டபத்துலேயே வலது பக்கத்தில் அம்பாள் நின்ன கோலத்தில், அகிலாண்டேஸ்வரி அம்பாள் கையில் வலது கையில் நீலோத்பவ மலரையும் இடது கையை தொங்க விட்டபடியும் நின்ன கோலத்தில் அப்படி அழகாக நம்ம கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளை பார்த்த மாதிரி ஒரு நினைப்பை கொடுத்தா அந்த அம்பாள். அதுக்கப்புறமா அம்பாளை தரிசனம் பார்த்துட்டு உள்ளே போகும்போது மகா மண்டபத்தில் வரசக்தி விநாயகரும் முருகரும் புடைப்பு சிற்பமாக அங்கே தூண்களில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா அங்கேயே கிழக்கு பக்கத்தில் பார்த்தேன்னாக்க சூரியன் சந்திரனும், வடக்கு பக்கத்தில் சிவகாமி அம்பாள் சமேத நடராஜரும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அழகான தூண்கள். அதுக்கடுத்து அர்த்த மண்டபத்தை வாசலில் பார்த்தேன்னாக்க மகா கணபதி ஒரு பக்கமும், வள்ளி தேவயானியோடு சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி ஒரு பக்கமும் இருக்கார். சுவாமி இக்கிழக்க பார்த்துண்டு நமக்கு கிருஷ்ண ஈஸ்வரமுடையார்னு, அதாவது இந்த குமாரகிருஷ்ணப்ப நாயக்கரோட பேரிலேயே இந்த ஈஸ்வரன் அமைஞ்சதுனால சுவாமிக்கு கிருஷ்ண ஈஸ்வரமுடையார் அப்படின்னு அவர் நமக்கு அருள் பாலிக்கிறார். அந்த கிருஷ்ண ஈஸ்வரமுடையாரோட படம் இப்போது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சோமவார பிரதோஷத்தன்னைக்கு இருந்த கோவிலில் பூஜைக்கு முடிஞ்ச உடனே அனுப்பிச்ச படத்தை எனக்கு திரு சங்கர் அவர்கள் என்னோட பகிர்ந்துருந்தார். அந்த படத்தையே தான் நான் உங்களுக்கு இந்த பதிவுக்கு படமாகவும் நான் வச்சிருக்கேன். எல்லாருமே அந்த கிருஷ்ண ஈஸ்வரமுடையாரையும் இந்த பதிவு மூலியமாகவே தரிசனம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ள பிரகாரம் இருக்குது. உள் பிரகாரத்தில் கன்னி மூலையில் எப்பவும் போல் இருக்கிற கணபதி இருக்கார். அந்த பக்கத்தில் முருகர் இருக்கார். இங்கே கோஷ்டத்தில் நான் சொன்ன பிரகாரம் லிங்கோத்பவருக்கு பதிலாக அங்கே நரசிம்ம சுவாமி இருக்கிறதுங்கிறது இந்த கோவிலில் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் இருக்கிற இடத்துல இருக்கார். இங்கே அம்பாளுக்கு நவராத்திரியில் 9 நாளும் லலிதா சஹஸ்ரநாமம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதாம். பௌர்ணமி விளக்கு பூஜை நடக்கிறதாம். அதை தவிர சிவனுக்கு உண்டான 6 காலத்துக்கு உண்டான அபிஷேகம் எல்லாமே இந்த கோவிலில் வருஷத்துக்கு 6 கால அபிஷேகங்கள் சிறப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது தவிர மாதம் தமிழ் மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை போது இந்த சிவனடியார்கள்
உழவார பணி பண்ணுறா. இந்த 2வது பிரகாரத்தில் நந்தவனம் மாதிரி இருக்கக்கூடிய பூச்செடிகள் எல்லாத்தையும் அவள் பராமரித்து திருவரை மந்திரங்கள் எல்லாம் ஓதிட்டு போகிறா அவள் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுன்னேன். இந்த 2வது பிரகாரத்தில் தான் தட்சிணாமூர்த்தியை பார்க்க முடிஞ்சது. தெற்கு பக்கத்தில், வடக்கு பக்கத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அது தவிர இங்கே சிவனுக்கு உண்டான எல்லா பூஜைகளுமே, பிரதோஷ பூஜையாக இருக்கட்டும், மகா சிவராத்திரியாக இருக்கட்டும், அன்னாபிஷேகம், ஆருத்ரா, எல்லா பூஜைகளுமே இங்கே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதை கோவிலை பார்த்தேன்னா அவ்வளவு சுத்தமாக சுவாமி மேலேயும் அலங்காரம், அந்த விளக்குகள்லாம் வச்சுட்டு அப்படியே புதுசாக ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி கோவில்களை சுத்தத்தோட, இயற்கை காற்றோட நல்ல பராமரிக்கிற சூழ்நிலையில் பார்த்ததே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோவிலில் இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற திரு சங்கர் சிவாச்சாரியாரோட நம்பரை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 9349328118. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9344932818. கண்டிப்பாக திருநெல்வேலி பக்கம் போகிறவா பார்க்க வேண்டிய ஸ்தலங்களில் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்க வேண்டியது இந்த கிருஷ்ணாபுரம். இந்த கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோவில் மற்றும் இந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சமேத கிருஷ்ண ஈஸ்வரமுடையார் கோவில் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணுங்க. நம்மளால் போக முடியாட்டாலும் இதை பார்த்துட்டு யாராவது அந்த பக்கம் போகிற சந்தர்ப்பம் இருக்கிறவா அவள் போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம பகிர்ந்துக்கிறது. நமஸ்காரம்.